என்னாச்சு அகிலா? தங்கச்சி என்னங்க வந்துட்டீங்களா? அகிலா, என்னம்மா என்னாச்சு? எதுக்குமா அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் வக்கீல பார்த்து பேசியாச்சு. ஆமா அகிலா, நியூஸ் பேப்பர்ல வந்ததோட சரி. என்னமோ யாரும் எதுவும் எழுதிட்டு போறாங்க. ஆனா மத்தபடி ஸ்ட்ராங்கா எந்த ப்ரூஃபும் இல்லாம நம்ம விஜய் எல்லாம் அப்படியே அரெஸ்ட் பண்ணிட முடியாது. அட்வொகேட்டே அடிச்சு சொல்லிட்டாரு. ஆமா தங்கச்சி, நாங்க இப்பதானே பேசிட்டு வரோம். நீ எதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பாத்துக்கலாம். இல்லங்க இல்ல. என்ன அகிலா, இங்க பாரு, விஜய் நினைச்சு அழறியா? விடு, பொண்ணை பெத்தவங்க ஏதோ அவசரத்துல என்னமோ காதுக்கு வந்தது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதானே. கொஞ்ச நாள் போகட்டும், நாமளே அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசலாம். நீ அவனுக்கு ஆறுதல் சொன்னாதானே அவன் கொஞ்சம் தைரியமா இருப்பான். நீ எப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தனா? அது சொல்றதை கேக்குற நிலைமையில அங்க இருக்காம. ஏன், என்னாச்சு? எங்கேயும் வந்து கோவத்தை காட்டிட்டு இருக்கானா அவன்? சரி விடு. வேற செய்யாத தப்புக்கு பழி அவன் மேல போட்டு அது நியூஸ்ல எல்லாம் வந்து, அதுவும் இல்லாம அந்த பொண்ணு வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு அவன் கொஞ்சம் அப்செட்ல தானே இருப்பான். அவன் அப்படி இப்படின்னு கொஞ்ச நாளுக்கு ஏதாவது முகத்தை காட்டினாலும் பெருசா எடுத்துக்காத. அதானே, நம்ம பிள்ளைய நம்ம அரவணைக்கலன்னா எப்படி வைக்கல? இதுக்கெல்லாமா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது? இல்லங்க. அது சரி, நீ ஒருத்தியம்மா. பிள்ளைங்களுக்கு ஏதாவது சின்னதா ஒண்ணா கூட கண்ணுல இருந்து தாறு தாரியே தண்ணி வந்துருமே. சரி தள்ளு, விஜய் எங்க ரூம்ல தானே இருக்கான். நான் அவனை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வரேன். இல்லங்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் காலையில விடிஞ்சதுக்கு பிறகு பேசலாங்க. இப்ப நீங்க எது பேசினாலும் அவன் கேக்குற நிலைமையிலயும் கூட இல்ல. ஏன் கிளா, என்னாச்சு? நான் என்னங்க சொல்லுவேன்? என்னதுமா, விஷயத்த சொன்னாதானே தெரியும். நீ பாட்டுக்கு வந்ததுல இருந்து அழுதுகிட்டு இருக்க. அவன் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. ஆனா என்ன பத்தி தப்பு தப்பா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. குடிச்சேன்னா சத்யா கூட என்ன புரிஞ்சுக்கல. குடிச்சேன்னா வெளியே தலை கட்ட முடியல. அசிங்கமா இருக்கு. எல்லாரும் என்ன தப்பு தப்பா பேசுறாங்க. என்னங்க பாருங்க அவனை. என்ன இது? இப்ப கப்பலா முழுகி போச்சு. எதுக்கு இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? பாருங்க அண்ணன், அந்த பொண்ணு ஒருத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு என்ன காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறான்னு. என் பெத்தவங்க நாங்க இல்லையா? நாங்க அவனை புரிஞ்சுக்கிட்டது போதாதா? எங்க பிள்ளைய இப்படி பார்க்க முடியலன்னு. அகிலா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. என்னங்க? கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. என்னாச்சு? என்னங்க என்னங்க ஆச்சு? அகிலா, நீ போய் தண்ணி கொண்டு வா போ. விஸ்வநாதா, என்னப்பா? மாமா ஒண்ணும் இல்ல மாமா, இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. விஸ்வநாதா இரு, எதையும் மண்டைக்குள்ள ஏத்திக்காத, கொஞ்சம் அமைதியா இரு. குடிங்க. போதும். ஏங்க இருங்க, வந்துடுறேன். விஸ்வநாதா, எதுக்கு இவன் எப்படி செஞ்சிருக்கான்? என்னால முடியல கிருஷ்ணமூர்த்தி. இவனை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு முடியல. ஒரு மாதிரி படபடன்னு வருது. மாமா ஒண்ணும் இல்ல மாமா, காலையில பேசிக்கலாம். இப்ப நீங்க கீழே வாங்க போலாம். அதான் சரி, எதுவா இருந்தாலும் அவங்கிட்ட காலையில பேசிக்கலாம். விஸ்வநாதா ஏற்கனவே உடம்புக்கு முடியல. இதை நினைச்சு வருத்தப்படாத, நம்ம அவங்கிட்ட காலையில பேசி பார்ப்போம். என்னன்னு பேசுறது? இந்த பழக்கம்லாம் நம்ம குடும்பத்துல யாருக்குமே கிடையாது. படிச்சு தானே சொல்லி அனுப்பிச்சேன். அவனுக்கு எப்படி இப்படி ஒரு புத்தி வந்ததுன்னு தெரியல. எப்படி அவனுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. என்னங்க? எனக்கு முடியல. விஸ்வநாதா தான் சொல்றோம்ல, எல்லாம் காலையில பேசிக்கலாம். ஆதி, மாமாவை கீழே கூட்டிட்டு வாப்பா. சரி மாமா, போலாம் வாங்க. ஏண்டி சாப்பிட வரலையா? இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா இப்ப என்னத்துக்கு இப்படி உட்கார்ந்துருக்கவ? பச்சை தண்ணி கூட பல்லுல படாம ஒன்ன தாண்டி. எனக்கு எதுவும் வேண்டாமா. என்னடி இது, எழுவு வீட்டுல ஒப்பாரி வச்சிட்டு இருக்கவ மாதிரி. என்னதோ தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு இல்லாம இப்படி உட்காந்து எதுக்கடி இப்ப தார தாரிய கண்ணீர் விட்டுட்டு இருக்க? எனக்கு எதுவும் வேண்டாமா, போங்கலாம் வா. உங்க அப்பாக்கு என்ன பதில் சொல்றது? சும்மா இது ஒரு பொழப்புன்னு படிக்கிறதுக்கு அனுப்பிச்சா படிக்கிற வேலையை மட்டும் பார்த்திருக்கணும். என்னென்னவோ ரோட்ல போறதெல்லாம் தலையில பிடிச்சு விட்டுக்கிட்டு இப்ப குத்துதே கொடைதேன்னா யார் என்ன பண்ண முடியும் சொல்லு?
என்ன வயசுடி ஆகுது உனக்கு? இது ஒரு பொழப்பா இப்ப? கண்ணை தொடச்சிட்டு வேலையை பாரு. காரியமே இல்லாத விஷயத்துக்குலாம் இப்படி உட்காந்து அழக்கூடாது பிள்ளை. அதான் சொல்றேன்ல, தலைக்கு வந்தது ஊட்டியை பிடிக்கிறதுக்குள்ள தலைப்பாவோட போச்சுன்னு நினைச்சுக்க. இதுவே இன்னமும் 4 வருஷம் கழிச்சு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு ஊட்டி நெருக்கி பிடிக்கிற மாதிரி இருந்தா அப்ப எங்கன்னு போய் அழறது? ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்துல நல்லது நடந்திருக்குன்னு நினைச்சுக்க. இனியாவது வீட்டுல அப்பா சொல்றதை கேட்டு நடந்துக்க. அதுதான் நமக்கு நல்லது. போய் கண்ணை தொடச்சிட்டு கை கால் அலம்பிட்டு வா. எனக்கு வேண்டாம்மா, எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்கள. எனக்கு எதுவும் வேண்டாம். அதான் நான் சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல. இரு உங்க அப்பா வர சொல்றேன். சும்மா என்னத்துக்கு இருந்து இப்ப இந்த பிள்ளை வெம்பிட்டு இருக்குன்னு தெரியலையே. என்ன மதி சொல்ற? காலம்பரமே ஆளு வீட்டுல இருந்து கிளம்பிட்டானா? ஆமா கார்த்திக், அண்ணன் காலையிலேயே விடியறதுக்கு முன்னவே பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. போறதப்போ நீ பார்த்து தானே எங்க போறன்னு கேட்க வேண்டியதானே அவங்கிட்ட? அம்மா கேட்டாங்க, ஆனா யாருக்கும் எந்த பதிலும் வாயை திறந்து சொல்லவே இல்ல. பயமா இருக்கு, அண்ணன் எங்க போயிருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன். வா, எங்கடா போயிருப்பான் இவன் காலையிலேயே? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை அந்த பொண்ணு வீட்டுக்கு எதுவும் போயிருக்கானா? நேத்தே சொன்ன இல்லடா, இனி அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்போ வேற எங்கடா போயிருப்பாங்கிற? எனக்கு ஒண்ணு தோணுது. புரியுது. இப்போ உனக்கு உள்ளுக்குள்ள என்ன தோணுதோ அதுதான் எனக்கும் முதையே தோணுச்சு. 100% கன்ஃபார்மானு என்னால சொல்ல முடியல. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு அவன் அதை தான் பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. நேத்துக்கு போன இடத்துக்கு தான் அவன் போயிருப்பான்னு எனக்கு தோணுது. யோசிச்சு பாரு, வீட்டுல யாருக்குமே எந்த பதிலும் சொல்லல. காலையிலே அப்படி அவனுக்கு என்ன அவசரமான வேலை? சரிமதி, நீ ஒன்னும் பயப்படாத. வீட்டுல உள்ளவங்கள பாத்துக்க. நாங்க அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக், அண்ணன் எங்க இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. நேத்து நைட்டுக்கு அப்பாக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்ததுக்கு பிறகு அவருக்கு சுத்தமா தாங்கிக்க முடியல. அவர் நைட் எல்லாம் தூங்க கூடவும் இல்ல. ஏன் இப்படி அண்ணன் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு புலம்பிட்டே இருந்தாரு. அம்மா ஒரு பக்கம் இருந்து அழுதுட்டே இருக்காங்க. அப்பாக்கு இப்படி இருந்தா உடம்பு முடியாம போயிடும்னு தான் காலையில டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சோம். வீட்டுல யாருக்குமே நிம்மதி சுத்தமா கிடையாது. ப்ளீஸ் கார்த்திக், அண்ணன் எங்க இருந்தாலும் பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க. ஏ மதிமா, எதுக்கு இப்ப நீ ஃபீல் பண்ற? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு நாங்க கூட்டிட்டு வரோம். நீ வருத்தப்படாத, வீட்டுல உள்ளவங்கள பாத்துக்கண்ண. ஆமா மதி, நீ அம்மா அப்பா தாத்தா கூட இருந்து பாத்துக்க. நாங்க அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். சரி கார்த்திக். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? சை, இவனெல்லாம் உன்னதானே கேக்குறோம், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன் பார்த்து தெரியல, குடிச்சு நாசமா போறேன். அப்படி எட்டி ஒரு விட்டேன்னு வச்சுக்கோயேன். நீ இப்படி இருக்க நாங்க வீட்டுல எல்லாமும் ஆளுக்கு ஒரு மூலையில இருந்து அழுது புலம்பிட்டு இருக்காங்க. ஏண்டா யாருக்குமே நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கா? இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. நீ இப்படி எல்லாமே இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இங்க என்ன நடந்துருச்சு? என்ன நடந்துருச்சா? என்னடா நடக்கல? என்ன நடக்கல? எல்லாம் நடந்துருச்சு. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் மெச்சுவா இருக்காது. நான் உயிரோட இருக்கேன். அது சீக்கிரம் போயிருவேன். டேய், தேவையில்லாம பண்ணாத்திட்டு இருக்காத, இல்லைன்னா அடிப்பட்டே செத்துருவேன். அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு கேக்குறேன். இப்ப என்ன, அந்த பொண்ணு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு போயிட்டானா? நாளைக்கு காலையில அந்த பொண்ணுக்கு வேற பாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ண வைக்க போறாங்களா? அது இல்லல்ல, அப்புறம் என்னடா உனக்கு? அப்புறம் என்னோட காரணம் சொல்லலாம்னு இருக்க? இப்படி எல்லாமே உன்ன நியூஸ் பேப்பர்ல தப்பா எழுதி வச்சுட்டாங்க. அதனால வீட்டுல உள்ள மொத்த குடும்பமும் உன்ன தனியா ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்ல போறியா? பாவண்டா அவங்க. நீ இப்படி ஆக்கிட்டேன்னு உன்னை எப்படி தேத்தலான்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தா, நீ மேற்கொண்டு அவங்களுக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்க. வேற என்னடா சொல்ல போற? தோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் உன்னை அப்படி தப்பா எழுதிட்டாங்கன்னு நாங்க உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல போறியா? ஒட்டிப்பட்டே செத்துருவேன். என்ன பார்த்தா உங்களெல்லாம் அசிங்கமா இருக்குல்லடா. அசிங்கமா இல்ல மச்சான், கஷ்டமா இருக்குடா. நீ ஏன்டா இப்படி மாறிட்டு இருக்க? நாங்க என்னதாவது சின்னதா ஒரு விஷயம் பண்ணா கூட எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேடா. நீ என்னடானா இப்ப இப்படி மாறிட்டு இருக்க? கஷ்டமா இருக்குடா பாக்குறதுக்கு. கஷ்டமா இருக்குல்ல பாக்குற உங்களுக்கே எவ்வளவு கஷ்டமா இருந்தா அப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். செத்துட்டு இருக்கேன் நானு, செத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, தாங்கிக்க முடியாதுடா.
என் நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா தெரியும். நான் எதுக்குமே லாய்க்கல மச்சான். நான் எதுக்குமே லாய்க்கல. இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? பேசாம நான் இல்லாம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. பாரு, ஸ்கூல் படிக்கிற வயசுல இருந்து தொடுத்தி லவ் பண்ணேன். அவளுக்கே என் மேல நம்பிக்கை இல்லையா? ஒரு மண்ணா கூட மதிக்கல, என்ன தூக்கு போட்டுட்டு போயிட்டா. எவ்வளவோ சொன்னேன், அவ கால விழாத குறைதான். எவ்வளவோ சொன்னேன், ஆனா நம்பிக்கையே இல்லையா என் மேல. டேய், அப்புறம் என்ன, இங்க பாதி முடிஞ்சிச்சு. வேற என்னை பத்தி தப்பா என்னென்னவோ மனம் போன போக்குல எழுதுறாங்க. வெளியே எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. எங்க வீட்ல என் மேல வச்ச நம்பிக்கை என்னால காப்பாற்ற முடியல. எங்க அப்பா அம்மாக்கு என்னால சந்தோஷத்தையே கொடுக்க முடியல. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல மச்சான். சின்ன வயசுல இருந்தே நான் கேட்டு எந்த விஷயமும் எனக்கு கிடைக்காம இருந்ததே இல்லை. அதான் அந்த ஆளு எங்க அப்பா பெரிய மனுஷன்டா. அந்த ஆளு என்ன அப்படி பார்த்துக்கிட்டாரு. ஆனா பாரு, என்னால அவருக்கு கெட்ட பேரு, கம்பெனிக்கு கெட்ட பேரு, குடும்பத்துக்கும் கெட்ட பேரு. என்னன்னு முடியல, என்னால முடியல. இதுதான் நடந்துச்சான்னு கேட்டா இல்ல. என்ன சாகு அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. பாரு, அந்த 500 ரூபாய் நோட்டை கண்டுபிடிக்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்படி இருந்து ஒரு நோட்டு என் கையில சிக்குச்சு மச்சான். அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அவன் கல்யாணம் பண்ணுவான். ஆனா பாரு, போ, அந்த நோட்டு எங்க போச்சுன்னே தெரியல. எனக்கு மட்டும்தானே இப்படிலாம் நடக்குது. அவதான் என்ன வேணான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டால. அதான் அந்த நோட்டு மட்டும் என்னத்துக்குடா உங்ககிட்ட இருக்கணும்னு அந்த கடவுள் அதையும் தொலைக்கி வச்சுட்டாரு போல. காணோம். எங்கெங்கயோ தேடி பார்த்தா காணோம் மச்சான். ஓ பெரிய மனுஷா, ஓ கடவுளே, எங்கேயா இருக்கு நீ? எனக்கு மட்டும் என்னத்துக்கு ஏன் இப்படி எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கல? எனக்காக நிக்கிறவங்க யாரையுமே என்னால பார்த்துக்க முடியலடா, சந்தோஷமா வச்சுக்க முடியல. ஏன்டா இருக்கேன் நானு? ஏன்டா இருக்கேன்? பேசாம என்ன ஏதாவது பண்ணிருங்கடா. டேய் விடுங்கடா. டேய் விடுங்கடா என்ன. டேய் போடா. டேய் விடுங்கடா. என்ன எதுக்கு இன்னமும் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடக்குறதுக்கா? போடா ஒழுங்கா. டேய் ரொம்ப பேசுறா நீ. விழா என்ன மச்சான், வர்ற கோபத்துக்கு இவனை அரைஞ்சு இழுக்க போறேன் நானு. டேய், அவன் தான் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியுதுல்ல, அவன்கிட்ட போய் உன் கோபத்தை காட்டிட்டு இருக்க. கூட்டிட்டு வாடா. என்ன நிலைமையில இருக்க நானு? விடுங்கடா என்ன. எதுக்கு எப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? நிம்மதியா இருக்க விடுங்கடா என்ன. டேய் வாடா. வரமாடா. டேய், அவங்க வீட்டுல அவ்வளவு பேரும் நிம்மதி இல்லாம இருக்காங்க. உனக்கு இதெல்லாம் கேக்குதா இப்போ? ஏன்னா அப்ப நான் சந்தோஷமா இருக்கேனா? சொல்லுடா, நான் சந்தோஷமா இருக்கேனா? நிம்மதி தொலைச்சிட்டேன்டா. நிம்மதியே நானே இல்ல. ஏன்டா நீ? ஏண்டா அதுக்குன்னு இப்படி குடிச்சா நிம்மதி வந்துருமா உனக்கு? வராது மச்சான், இவன் தெளிவா தாண்டா இருக்கான். கேக்குறதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்றான் பாரு. நான் எல்லாத்தையும் மறந்து இருக்க போறேன். என்னை ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏய், நீ விடுற என்னையா? நீ ரொம்ப பேசுற, நீ விட என்ன. அடிச்சா வந்து தொலை. விடுங்கடா. ஏய், ஏன்னா இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? சும்மா இருடா. டேய் என்னடா இவன் இப்படி வந்து நிக்கிறான்? ஏண்டா நேத்துக்கு நைட்டு தான் அந்த கோலத்துல வந்து நின்னான்னு பார்த்தா இப்பவும் அதே மாதிரி செஞ்சுட்டு வந்து நிக்கிறானே. ஏன்டா அவன் இப்படி இருக்கா? இந்த மாதிரி பழக்கம் எனக்கும் இல்ல, அவங்க அப்பனுக்கும் இல்லையடா. எங்க இருந்துடா இந்த பழக்கம் எல்லாம் புதுசா? தெரியலம்மா, எனக்கும் இப்ப எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு. அவனுமே நம்ம பேசுறது எதையும் புரிஞ்சுக்கிற நிலைமையிலே கிடையாது. அந்த அளவுக்கு குடிச்சிருக்கான். இப்ப நீங்க பேசுறது எதுவுமே வேஸ்ட் தான்.
ஆமா, இதுல இருந்து அவன் தெளிஞ்சு வந்தாதானே எதுவா இருந்தாலும் அவன்கிட்ட பேசி கூட புரிய வைக்க முடியும். இதுல இருந்து தெளிவனான்றான். நேத்தே அவங்க அப்பா இவனை அந்த கோலத்துல பார்த்ததுக்கு உடஞ்சு போயிட்டாரு. நேத்து நைட்டு நடந்த விஷயத்துக்கு இன்னமும் அந்த மனுஷன் பெட்ல இருந்து எழுந்திருக்க முடியாம இருக்காரு. இப்ப இவன் திரும்பவும் இதே மாதிரி வந்து நிக்கிறத அந்த மனுஷன் பார்த்தாருன்னா அவ்வளவுதான். நாங்க அவனை மேல கூட்டிட்டு போறோம். அப்பாக்கு எதுவும் தெரிய வேண்டாம். கூடவே இருக்கும். அவனுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு அவன்கிட்ட பேசி பாக்குறோம். கூட்டிட்டு வாடா. தலைக்கு 10 பக்கெட் தண்ணி ஊத்துனா கூட இவனுக்கு இருக்க போதே இறங்காது. பாத்தீங்களா மாமா உங்க பேரா இருக்க நிலைமைய? இவனுக்கு இப்படி எல்லாம் ஒரு பழக்கம் வரும் நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்த்ததுண்டா? என் பிள்ளைக்கு ஒரு கெட்ட பழக்கமும் என்னன்னே தெரியாதே. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. எதுக்கு இந்த ராஸ்கல் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? நியூஸ் பேப்பர்ல தப்பா எழுதிட்டு நம்மள இவனை நம்பாம விட்டுட்டோமா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மாமா. நியூஸ் பேப்பர்ல எழுதுனதை தாண்டி அந்த பொண்ணு வீட்டுல உள்ளவங்க இவனை நம்பாம அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. என்னம்மா செய்ய? நானும் இவனுக்காக தானே பேச போயிருந்தேன். ஆனா உன் பேரனை பத்தி பேசுறதா இருந்தா இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். இல்ல மாமா, என் பிள்ளை என்னால இப்படி பார்க்க முடியல. அவங்க அப்பா சுத்தமா உடைஞ்சு போயிட்டாரு. என்ன ஆனாலும் சரி அந்த பொண்ணு கையில கல்ல விழுந்தாவது அந்த பொண்ணுக்கு என் பையன் எந்த தப்பும் பண்ணலன்னு புரிய வைக்கணும். இனி எல்லாம் அங்க போய் பேசணும்னு நினைக்கிறது வேஸ்ட்டுமா. பரவாயில்ல மாமா, நான் நம்ம விஜய்க்காக பேசுறேன் மாமா. அவனை இப்படி என்னால பார்க்க முடியல. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. புரிஞ்சுக்கம்மா, எங்க பையன் எந்த தப்பும் பண்ணல. இத பேசுறதுக்கு தான் இப்ப வர சொன்னீங்களா? பெரியவங்க நீங்க. என்கிட்ட என்னவோ முக்கியமா பேசணும்னு சொல்லி காயத்ரி கிட்ட சொல்லி அனுப்பிச்சிங்களா? உங்க வயசை நான் மதிக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்பவும் நான் இங்க வந்தேன். வீட்ல உள்ள யாருக்கும் தெரியாம தான் இப்பவும் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா தயவு செஞ்சு ப்ளீஸ் உங்க பையனை பத்தி மட்டும் எதுவும் என்கிட்ட பேசாதீங்க. சத்யா ப்ளீஸ் ஒரு நிமிஷம், நாங்க என்ன சொல்ல வரோன்றத காது கொடுத்து கேளு. நீ எதையோ ஒன்ன தப்பா நினைச்சு முடிவு பண்ணிக்கிட்டேன்னா அதுதான் உண்மையா இருக்கணும்னு எந்த இதுவும் இல்ல. ஆமாம்மா, பெத்தவனா அப்படின்றதுக்காகலாம் பேசல. உண்மையாவே என் பையன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாமா. அவன் அப்படி செய்யக்கூடிய ஆளும் கிடையாது. நாங்க அவனை அப்படி வழக்கு செய்யல. முடியலம்மா, அவன் கஷ்டப்படுறத பார்த்து எங்களால இருக்க முடியல. சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவன் இப்படி அழுதது கிடையாது. இன்னைக்கு அழறான், தினம் அழறான். குடி பழக்கம்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. அப்படி உள்ள பையன் இன்னைக்கு ஒரு நேரமும் அது இல்லாம இருக்க மாட்டேங்கிறான். எந்த அளவுக்கு அவன் மாறி இருக்கானா, அவன் மனசு எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கோம். பெத்தவங்க நாங்க அதை பார்த்து எவ்வளவு துடிச்சு போறோம் தெரியுமா? அவங்க அப்பா ஒரு பக்கம் நிம்மதி இல்லாம அவனை பார்த்து துடிச்சிட்டு இருக்காரு. நான் ஒரு பக்கம் வீட்டுல உள்ள ஒரு ஆளும் நிம்மதி இல்லாம செத்துக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கம்மா, என் பையன்றதுக்காக நான் பேசல. விஜய் உண்மையாவே அப்படி எல்லாம் செய்ய மாட்டாமா. அவன் உனக்கு எந்த துரோகமும் செய்யல. ஆரம்ப கட்டத்துல உனக்கே நல்லா தெரியும் எனக்கு எல்லாமும் உன்னை பிடிக்காம தான் இருந்தது. ஒத்த கல்ல நின்று நீ எல்லாம் என் வீட்டுக்கு மருமகளா வந்துடக்கூடாதுன்னு. ஆனா என் பையன் அதுக்கு மேல பிடிச்ச பிடிவாதமா நின்னானே. நீ ஒருத்தியே தான் அவனுக்குன்னு கல்லு மாதிரி இருந்த என் மனசை கூட மாத்திட்டானே. இந்த பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு. இதோ இன்னைக்கு அவனுக்காக நானே உன்கிட்ட வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஏமா, உனக்காக வீட்டுல உள்ள அவ்வளோ ஆளையுமே அவன் பகச்சுக்க தயாரா இருந்தான். நீ ஏமா அவன் தப்பு பண்ணிருப்பான்னு நம்புற? அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு உனக்கு ஏன் தோண மாட்டேங்குது? நீ அவனை நம்ப மாட்டேங்கிற. ஐயோ போதும் ப்ளீஸ். தயவு செய்து இப்படி ஆளுக்கு மாத்தி என்ன கொல்லாதீங்க. உங்க பையன் எனக்கு செஞ்சது துரோகம் தான். அது எனக்கு நல்லா தெரியும். அவன் தப்பு பண்ணலன்னா என்கிட்ட வந்து பேசாதீங்க. நானும் நம்பினேன் தான். ஆரம்பத்துலதான் நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் எனக்கு அப்போசிட்டா எந்த விஷயமும் பண்ணிட மாட்டானே நான் நம்பினேன். ஆனா உங்க பையன் அந்த நம்பிக்கையெல்லாம் சுத்தமா உடைச்சிட்டான். இதுக்கு மேற்பட்டு எப்படிங்க நம்ப சொல்றீங்க? சத்யா, நீ ஏன் சத்யா யோசிக்காம பேசிட்டு இருக்க? எங்க அண்ணன் மட்டும் அங்க என்ன சந்தோஷமா இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அங்க நொந்துகிட்டு இருக்காங்க. ஓ, உங்க அண்ணன் குடிக்கிறாரு, அதுக்கு நான் தான் காரணம் இல்ல? எப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு பேச தோணுது? உங்க அண்ணனை விடவும் இங்க அதிகமா பாதிக்கப்பட்டது நானே. நான் ஒன்னும் குடிக்கலையே. உங்க அண்ணனுக்கு இருக்க பொறுக்கித்தனத்துக்கெல்லாம் என்ன காரணம் காட்டாதீங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? நானும் போனா போதுன்னு ஆரம்பத்துல இருந்து சின்ன பொண்ணாச்சேன்னு பாத்துட்டு இருக்கேன்.
அது ப்ளீஸ் அது அமைதியா இருங்க. நீ சும்மாரு. இத்தனை பேர் அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. நேத்துக்கு தாத்தா விஜய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அத்தை நீ எத்தனை பேர் இந்த பொண்ணுகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு அதெல்லாமும் புரியவா செய்யுது? அந்த பொண்ணு எப்படி பேசிட்டு இருக்கான்னு பார்க்க தானே செய்றீங்க. தேவையில்லாம. தேவையில்லதான். எதுக்காக வரீங்க? நான் கூப்பிட்டேனா? நான் உங்களை எல்லாம் வந்து கூப்பிட்டேனா? ஆக மொத்தம் உங்க பையன் இல்ல, உங்க குடும்பம் மொத்தமே என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க தானே? போதுங்க, போதும். இனி எல்லாம் நம்பி நம்பி ஏமாறதுக்கு நாள் இல்ல. உங்க பையனுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் வேற இருக்குன்னு இப்பதான் தெரியும். இன்னும் என்னென்னலாம் பழக்கம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? போதும், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. இப்ப கூடவும் உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் இங்க வந்தேன். இனி எல்லாமும் உங்களை பாக்குறதுக்கு கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல. திரும்ப திரும்ப இப்படி யாரும் வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். அம்மா ப்ளீஸ் மா, உன் கால்ல கூட விழறேம்மா, இப்படி பேசாதம்மா. அத்தை, யார் கால்ல யார் விழருது? அப்படியெல்லாம் இப்படி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு தேவை கிடையாது. போனா போகட்ட விடுங்க. ப்ளீஸ் மா. மா போகாதம்மா. அம்மா. சை அத்தை, என் பிள்ளை படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. டேய் பாத்து, அவ்வளவு விசேஷத்துக்கு கொண்டு போற காய் பாத்தா இருக்குங்க. டேய் வாடா. டேய் என்னடா வீட்டுக்கு போனியா? நான் தோப்புல இருக்குன்னு சொல்லிவிட்டாங்களாக்கும். ஆமாண்டா, ஒரு முக்கியமான விஷயம் பத்தி தான் பேச வந்திருக்கேன். சொல்லுடா, என்ன விஷயம்? அது வந்து ஒரு நிமிஷம்டா. நீ பேச வந்த முக்கியமான விஷயம் உன் பேரனை பத்தி இல்லையே. அப்படின்னா மட்டும் அந்த விஷயத்த சொல்லு. டேய் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுடா. நான் பேச வந்தது என் பேரனை பத்தி தான். டேய் சொன்னா இல்லையாடா பாத்து இருக்குங்கன்னு? வீணா போன கையை எவனாவது விசேஷத்துக்கு வாங்குவானாடா? புரியுதா இல்லையாடா உங்களுக்கு? எத்தனை தடவை சொல்றது? இது என் கால்ல இருக்கிறதுக்கு சுத்தமா தகுதி இல்ல. ஹே சத்யா, என்னடி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்ப கால்ல போட்டிருந்த கொலுசு கழட்டி எறிஞ்ச? கொலுசு எல்லாமும் என்னடி பண்ணுச்சு உன்ன? இனி எல்லாமும் என் கால்ல அது இருக்க கூடாது, அதான் கழட்டி எறிஞ்ச. என்ன சத்யா ஆச்சு உனக்கு? நீ நிறைய அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்காம சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுது. போதும் போதும், வேண்டாம் சொல்லிட்டேன். உங்களுக்கெல்லாம் என் கஷ்டம் புரியாது. உங்களுக்கெல்லாம் என்னவோ நான் தான் தப்பு பண்ணிட்ட மாதிரி என்ன பாக்குறீங்களா? ஹேய், அப்படி எல்லாம் இல்லடி, நான் அப்படியே சொல்ல வந்தேன். உனக்கு என்னமோ சில விஷயம் புரியலன்னு நான் சொல்றேன். எனக்கா புரியல? சொல்லி எனக்கா புரியல? எத்தனை தடவை காயத்ரி நம்பி நம்பி ஏமாற முடியும்? ஏமாந்துட்டேன்டி, ஏமாந்துட்டேன். அதுதான் உண்மை. நிஜமா சொல்றேன். நான் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா எல்லாத்தையும் சுக்குநூற உடைச்சிட்டான் காயத்ரி. அவன் உடைச்சிட்டான்டி. ஏய் அழாதடி. என்னால அழ மட்டும் தாண்டி முடியல. நான் எந்த தப்புமே பண்ணலையே. ஆனா எனக்கே இப்படி ஒரு தண்டனை. ஏன்டி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? உண்மைதானே, நான் எந்த தப்புமே பண்ணலையே. ஆனா எனக்கே இப்படி ஒரு தண்டனை சொல்ல. லவ் பண்ணி அந்த விஷயம் வீட்ல தெரியக்கூடாதுன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு வீட்ல எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன், எவ்வளவு சமாளிச்சிருக்கேன், எல்லாமே உனக்கு தெரியும் தானே? தெரியும் சத்யா. அப்படி அடி வாங்கியும் அவன் வேணும்னு தானே காயத்ரி நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னேன். வீட்ல எல்லாமும் ஒத்துக்கவே மாட்டேன்னு இருந்தாங்க. வீட்ல எல்லாமும் கையில கல்ல விழுந்து அங்க இருந்து வந்து பேசி வீட்ல எப்படி எல்லாமோ ஒரு வழியா சம்மதிச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இனி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. வீட்லயே சம்மதம் வாங்கியாச்சு. இனி எங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு. அதான் அதான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன்ல. அதான் அந்த கடவுளுக்கு அது பொறுக்கல போல. நீ எல்லாம் எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்கலான்னு. ஏய் சத்யா போதும்டி. 2 நாளா அழுது அழுது ஓஞ்சு போயிட்ட. தயவு செய்து அழாத, போதும் விடு.
நாம இத பத்தி எல்லாம் எதுவும் பேச வேண்டாம், விடு. இல்லடி, என்னால இதை அவ்வளவு சாதாரணமாலாம் எடுத்துக்க முடியல. இப்படி நம்பி ஏமாந்து போயிட்டேனே. இனியெல்லாம் அந்த முகத்துல நான் முழிச்சிடவே கூடாது. என் லைஃப்க்கும் அந்த முகத்தை நான் கண்ணால கூட பாத்துற கூடாது. சத்யா, எனக்கு புரியுது சத்யா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிட்டா, உன்னை ஏமாத்துறவங்களா இருந்தா எதுக்கு சத்யா உன்னை தேடி தேடி ஓடி வரணும்? உன் வீட்டுக்கு எல்லாமும் வந்து பிரச்சனையாகி போலீஸ் வந்து அடிச்சு இழுத்துட்டு போய் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறியா? ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லையே. இருந்தபடி இருக்கட்டும், இல்லைன்னா போகட்டும் தானே இருப்பாங்க. ஏன் உன்னை தேடி ஓடி வரணும் சொல்லு? அதுவும் இல்லாம அவங்க அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் இன்னைக்கு உன்னை பார்த்து உன் காலில் விழாத குறைய அழுது கெஞ்சினாங்களே, அவங்களுக்காகவாது யோசிச்சு பாரேன். நான் எதுக்குடி யோசிக்கணும்? எனக்காக யாராவது யோசிச்சாங்களா சொல்லு? எனக்காக யாராவது யோசிச்சாங்களா? அவங்க பையன் பண்ண தப்பையும் மறைச்சிட்டு அவங்க பையன் எந்த தப்புமே பண்ணாத மாதிரி அவங்க குடும்பம் கால்ல விழுற அளவுக்கு கெஞ்சிட்டா அவங்க எல்லாம் நல்லவங்கள ஆகிருவாங்க, நான் கெட்டவள ஆகிருவேன்ல. பாதிக்கப்பட்டது நானு. என்னோட வலி எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் அது புரியாது. அவன் யோசிச்சானா என்னை ஏமாத்துறோமேன்னு ஒரு செகண்ட் அவன் யோசிச்சானா? யோசிக்கலாம்ல. நான் மட்டும் ஏன் காயத்ரி யோசிக்கணும்? என்னை பார்த்தா அவன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஈஸியா ஏமாத்திடலாம்னு நினைச்சேன் போல. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சத்தியமா. இனி அவன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் என்கிட்ட இருக்க கூடாது. இந்த கொலுசு என்னோடதுதான், எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்ததுதான். ஆனா இனி இந்த கொலுசை என் கால்ல நான் போட போறது கிடையாது. இதுன்னு கிடையாது, இனி என் கால்ல நான் கொலுசே போட போறது கிடையாது. என்னடி பேசிட்டு இருக்க பைத்தியக்காரி மாதிரி? பைத்தியக்காரி தாண்டி, பைத்தியக்காரிதான். பைத்தியக்காரி மாதிரி தானே ஒருத்தன் என்ன ஆக்கிட்டான். அந்த கொலுசு என்னோடதாவே இருந்தாலும் என் காலை தொட்டு போட்டு விட்டது அவன் தானே. நினைச்சாவே அசிங்கமா இருக்கேன். இது என்னடி இது? அதுக்கு இனி ஜென்மத்துக்கு கொலுசு போட மாட்டியா? யார் மேல இருக்க கோவத்தை என்னென்னவோ மேல காட்டிட்டு இருக்க? ஆமா, போட மாட்டேன், போட மாட்டேன், போட மாட்டேன், போட மாட்டேன். ஏய், இரு ஒரு நிமிஷம், நான் தண்ணி கொண்டு வரேன். எதுக்குடி இப்படி எல்லாம்? இரு, தண்ணி கொண்டு வரேன். ஏன்டா இப்படி இருக்கா நீ? ஏய் தூர போ, நீ ஏன்டா இப்படி இருக்கா? ஈஸ்டா, தூர போ. போனேன். நான் போக மாட்டேன். ஏய் தூர போ. இருக்க வேதனைக்கு இது ஒரு இம்சை. ஏய் தூர போ. நான் போய் மாட்டேன்டா. ஏன்டா இப்படி இருக்கா? தூர போனேன். இருக்க தலைவலிக்கு தூர போயிரு. ஏய் தூர போ. ச்சே, அவ எந்த அளவுக்கு என்ன வாட்டி எடுக்கிறாளோ அதுக்கு மேல இந்த நாய். தூர போய் தல. போக மாட்டேன்டா. சுபோ. அட வலிக்குது, தூர போ. அடி தூர போய் தொலைன்னு சொல்றேன்ல இன்னைக்கு உன்ன. அண்ணே, அண்ணே, அதை கீழே போடுங்க. டேய்
ஏன்டா நீ இப்படி மாறிட்ட? ச்சே. டேய் இங்க வாடா. நான் வரல. பயமா இருக்குடா. நான் வரல. நான் வரலடா. நான் வரல. ச்சே. டேய் வாடா. டேய் வாடா. டேய் டேய் சாரிடா. பயமா இருக்குடா. சாரிடா. இங்க பாருடி, இப்படி சாப்பிடாம இருந்தா இப்ப என்னத்துக்கு ஆகுறது? வீட்லயும் காலையில சாப்பிடலையா? அம்மா சொல்லி விட்டாங்க கேண்டீன்ல ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லி. என்ன சாப்பிடுற? ஏதோ வேணாண்டி. என்னடி உனக்கு? நீயே தானே வேணான்னு தூக்கி போட்டுட்டு வந்த. இப்ப நீயே நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருந்தா. ஒண்ணு வேணவே வேணான்னு இந்த பக்கம் வந்து தெளிவா ஒரு முடிவெடு, இல்ல வேணும்னு அந்த பக்கம் போ. இப்படி எதுக்குடி குழப்பிட்டு இருக்க? எப்படி நீ எப்படி நான் வேணும்னு முடிவு எடுக்குவேன்? இனி என்ன ஆனாலும் அது மட்டும் நடக்காது. அது சரி. நடக்காது நடக்காதுன்னு வாயில மட்டும்தான் சொல்ற. நடக்காது நடக்காதுன்னு இப்படி சொல்லி ஆனா அழுதுட்டு இருக்கே மறக்க முடியாம. என்னடி பண்ணலாம் உன்ன? தப்பு பண்ண அவனே இருக்கும்போது நான் என்னத்துக்கு அவனை நினைச்சு கஷ்டப்படணும்? எனக்கெல்லாம் எதுவும் இல்ல. நானும் நினைச்சு அழல. அப்படியா? சரி அவ்வளவுதானே, அப்ப விடு. நான் ஏதாவது ஆர்டர் பண்றேன், சாப்பிடு. வேண்டாம். இல்ல புரியல. மறந்துட்டேங்கிற. அப்புறம் யார நினைச்சு இப்படி எல்லாம் நீ உன கஷ்டப்படுத்திக்கிற சாப்பிடாமலாம் இருந்து? மறந்துட்டேன். நிஜமாவே மறந்துட்டேன். இனியெல்லாம் அழ மாட்டேன். டேய் பேக் கொடுக்கவே இல்ல. டேய் விஜய் இங்க பாரு. சோ இவனை வச்சிட்டு டேய் விஜய்